இன்றைக்கி நம்ம ஊர் ஃபேமஸான டிஷ் தான் பண்ண போகிறோம். அதுதான் சில்லி பரோட்டா, அதுவும் கோதுமையில். இங்கே நான் யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு தான் பண்ண போகிறேன். எனக்கு கிறிஸ்பாக வேணும்னு சொல்லிட்டு நான் இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். இல்லைனா நம்ம வீட்டில் இருக்கிற ரொட்டியை கட் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். அடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான வெங்காயம், குடமிளகா, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிட்டேன். இங்கே நான் கொஞ்சம் டொமேட்டோ சில்லி சாஸ்க்கு பதில் வீட்டில் இருக்கிற டொமேட்டோ சில்லியும் பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் நம்ம ஃப்ளேவருக்காக மரச்செக்கு கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் ரெடி பண்ணி வச்சுருந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் கரம் மசாலாவும் கொஞ்சம் மிளகாத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்பைஸியாக இருக்கு. லாஸ்ட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ரொட்டியை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதை கிண்டி விட்டால் போதும். அந்த மசாலா எல்லாம் அதில் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக. அவ்வளவுதான், ஃபைனலாக நம்ம வீட்டிலே குக் பண்ண ஸ்பைஸியான சில்லி பரோட்டா ரெடி.